தாவேக மாநாட்டில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட நபர் பெரம்பலூரைச் சேர்ந்தவரே இல்லை என்றும் அவர் பொய் புகார் அளித்துள்ளதாகவும் பெரம்பலூர் தாவேக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். தாவேக மாநாட்டில் தொண்டர் தூக்கி வீசப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் திருவாரூரில் விஜய் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு மதுரை திருமங்கலம் கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாவேக மாநாட்டில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட நபர் பெரம்பலூரை சேர்ந்தவரே இல்லை என்றும் அவர் பொய் புகார் அளித்துள்ளதாகவும் பெரம்பலூர் தாவேக மாவட்ட செயலாளர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். அதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆக்சுவலாக அந்த பவுன்சர் தூக்கி போட்ட பையன் அந்த பையனே கிடையாது. இந்த பையனும் அந்த இடத்துக்கு வரல. தவறான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை கான்டாக்ட் பண்ணும்பொழுது அந்த பையன் இருந்துக்கிட்டு அது நான் கிடையாது, வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. நீ அங்கே வந்திருந்தப்போ உனக்கு எதாவது சேதாரமானு கேட்டிருந்தா அப்படிலாம் எதுவும் கிடையாது, நானே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல.